அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவைப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்துருக்குறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ளேவருக்கு வேண்டி நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், அப்புறம் பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, இது தாளிப்பு வச்சுக்க வேண்டியது. அப்புறம் நமக்கு வந்து சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வச்சு இதுக்கு வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு 2 பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். நம்ம வெங்காயம் வந்து 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் இதை கூட உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். களி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த கறிக்கு வேண்டிய உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 தடவை எடுத்து நான் கிளறி விட்டுருக்குறேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்தியாச்சு நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். இது நம்ம வீட்டில் அரைச்சது. சிக்கன் மசாலா அது 2 ஸ்பூன் போடுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது. கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்படி நம்ம 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன பச்சை மிளகாய் தான். அப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுருக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு 3/4 கிளாஸ் ஊற்றுறேன். மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். அதில் இடையில நம்ம வந்து கிளறி விட்டுட்ருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா 10 நிமிஷமாக நல்லா வெந்து தண்ணி எல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்க, இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே நல்லாயிருக்கு. ரைஸுக்கு வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு இதை தொட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.